துணி வீட்டில் காய்கறி பயிர். பறவைகளோட கிராமத்துல அந்த வருஷம் வெயில் அதிகமா இருந்துச்சு. சுத்தி இருக்கிற வயலுங்க மட்டும் இல்லாம காட்டுல இருக்கிற மரங்க, செடி, கொடிங்க எல்லாமே வாடி வதங்கி போய்கிட்டு இருந்துச்சு. பறவைங்க எல்லாரும் சந்தைக்கு போய் காய்கறி வாங்கலான்னு பார்த்தா அங்க இருக்கிற காய்கறி எல்லாமே வாடி வதங்கி போய் தான் இருந்துச்சு. ஒரு நாள் காலையில சந்தைக்கு மகிக்கழுகு, துணிக்குருவி, சிச்சு காக்கா, சோட்டுக்கிளி எல்லாரும் போய் காய்கறி எதுவுமே ஃப்ரெஷ்ஷா இல்ல அப்படிங்கறதுனால வெறும் கையோட திரும்பி சோகமா வந்துட்டாங்க. என்ன வெயில் காலம் இது! இந்த வெயில் காலத்துல வேற பிரச்சனை வரும்னு பார்த்தா காய்கறி பிரச்சனை தான் வந்திருக்கு. மார்க்கெட்டுக்கு போனா விக்கிற காய்கறி எதுவுமே நல்லா இல்ல. ஏதாவது வாங்கலான்னு பார்த்தாலும் எல்லாமே வாடிதான் போயிருக்கு. ஆமா துணி, என் மளிகை கடைக்கு காய்கறி வாங்கிட்டு வரலான்னு போனா காய்கறியே இல்ல. பீர்க்கங்க எல்லாம் காஞ்சு போயிருக்கு. சொரக்கால தண்ணியே இல்லாம இருக்கு. கத்திரிக்காய், முருங்காய் கண்ணுலயே காணோம். பாவம் பிள்ளைங்களுக்கு கூட வெறும் பருப்பு குழம்பு தான் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நானும் உண்மையிலே கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன் சோட்டோ. காட்டுல எந்த மரத்துலயும் ஈரத்தை காணோம். காஞ்ச இலை மட்டும்தான் கீழே உதிர்ந்து கிடக்கு. காயும் இல்ல, பழமும் இல்ல. நான் சரியா சாப்பிட்டே பல நாட்கள் ஆச்சு. எல்லாருடைய நிலைமையும் இப்படிதான் இருக்கு போல. இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த சிச்சு காக்கா, ஐயோ ஐயோ, என்ன இப்போ காய்கறி கிடைக்கலன்னா எல்லாரும் இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கீங்க? வீட்டுல அரிசி இருக்குல்ல, தினமும் கஞ்சியை காய்ச்சி குடிங்க. அதுவும் உடம்புக்கு நல்லது தானே. என் பிள்ளைக்கு நான் தினமும் கஞ்சியை மட்டும்தான் காய்ச்சி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி காய்கறி எல்லாம் வாங்குறது இல்ல. பணம் செலவாகிறது அப்புறம். ஆனா பசங்களுக்கு தினமும் வெறும் கஞ்சியை காய்ச்சி குடிச்சா அவங்களுக்கு பலம் கிடைக்குமா? கூட காய்கறியும் கொடுக்கணும் இல்லையா? இருந்தாலும் என்ன பண்றது, எந்த காய்கறியும் இல்ல. சரி, நான் வீட்டுக்கு போறேன். பாவம் புஜ்ஜி வீட்டுல எனக்காக காத்துக்கிட்டு இருப்பான். நான் போகலன்னா ரொம்ப கோவப்படுவான். அப்படி துணிக்குருவி வெறும் பைய எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனா. புஜ்ஜி அங்க பசியால தவச்சுக்கிட்டு இருந்தா. துணி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் அவளுக்கு ஒரு நல்ல ஐடியாவும் வந்துச்சு. அந்த நேரத்துல புஜ்ஜி, அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது. தினமும் இந்த தயிர் சாதம், மோர் சாதம், ரச சாதம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க முடியல. எனக்கு தக்காளி குருமா வேணும், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வேணும். கவலைப்படாத புஜ்ஜி, நான் என்ன பண்றது சொல்லு. வெளியில எங்கேயுமே காய்கறி கிடைக்கவே மாட்டேங்குதே. அப்படின்னா பேசாம நாமளே காய்கறி வளர்த்துக்கலாம்ல. துணியும் யோசிச்சு பார்த்துட்டு, ஆனா வெளியில செடி நட்டு வச்சா வெயில்ல செத்து போகுதே. சரி இரு, வெளியே தான் வெயில் இருக்கு, வீட்டுக்குள்ள நிழல் தானே இருக்கு. அதே மாதிரி ஜன்னல் வழியா கொஞ்சம் காத்தும் வீட்டுக்குள்ள வரும், வெயிலும் வரும். நம்ம பேசாம வீட்டுக்குள்ளேயே தொட்டியில காய்கறி செடி வளர்த்தா எப்படி இருக்கும்? அது நல்ல ஐடியா தானே. அது கேட்டு புஜ்ஜி, வாவ், சூப்பர் ஐடியாமா. வீட்டுக்குள்ளனா அதிகமா வெயில் படாது, தேவையான அளவுக்கு தான் வெயிலும் வரும், காத்தும் வரும், செடியும் காஞ்சி போகாது. அப்போ செடி நல்லபடியா காய் காய்க்கும். ஆமா புஜ்ஜி, என்கிட்ட பழைய காய்கறி விதையெல்லாம் நிறைய வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்பவே வீட்டுக்குள்ள தொட்டியை வச்சு அதுல நம்ம காய்கறி செடி எல்லாத்தையும் வளர்க்கலாம். அப்படி அன்னைக்கே துணி புஜ்ஜி 2 பேருமே சந்தைக்கு போய் தேவையான அளவுக்கு பெரிய பெரிய தொட்டிகளை வாங்கிட்டு வந்து அவங்க வீட்டுல காலியா இருக்கிற இடத்துல அந்த தொட்டிங்களை வச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த தொட்டியில மண்ணை கொண்டு வந்து போட்டு விதைகளையும் போட்டாங்க. புஜ்ஜி நாள் தவறாம அந்த தொட்டியில தண்ணிய ஊத்திக்கிட்டு இருந்தா. ஒவ்வொரு தொட்டியிலுமே அளவான தண்ணிய அவ கவனமா ஊத்திக்கிட்டே இருந்தா. இப்படியே நாட்கள் போக போக விதையெல்லாம் முளைச்சி செடியா மாறுச்சு. இப்படியே சில மாசத்துக்குள்ள அந்த வீடு முழுக்க சொரக்கா, பீர்க்கங்காய், கீழே தக்காளி, பச்சை மிளகா, அப்புறம் கத்திரிக்காய், இப்படி எல்லா செடியும் கொடியும் நல்லபடியா வளர்ந்து இப்ப அந்த வீடே பாக்குறதுக்கு ஒரு பெரிய தோட்டம் மாதிரி தான் இருந்துச்சு. கூரையெல்லாம் கொடியா இருக்கிறதுனால வெயில் கூட இப்ப நேரா வீட்டுக்குள்ள வர்றதே இல்ல. அதனால வீடும் ஏசி போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் சோட்டு, மஹி 2 பேருமே துணியோட வீட்டுக்கு வந்தாங்க. துணி, துணி எங்க இருக்க? மஹிக்கழுகு ரொம்பவும் ஆச்சரியமா, அட கடவுளே, சோட்டோ நம்ம துணியோட வீட்டுக்கு தான் வந்திருக்கோமா இல்ல ஏதாவது தோட்டத்துக்கு வந்திருக்கோமா? என்ன இது, எங்க பார்த்தாலும் செடி, கொடி, காய்கறி தொங்குது. அப்போ துணி தோட்டத்துல தான் இருந்தா. அட மஹி, சோட்டு வாங்க வாங்க, இது தோட்டம் இல்ல, என்னோட வீடுதான். என்ன இங்க காய்கறி வளர்த்திருக்க, வாங்க வந்து உக்காருங்க. சோட்டு கிளி ஆச்சரியமா சுத்திலும் பார்த்து, துணி என்ன இதெல்லாம்? வெளியில 40 டிகிரில வெயில் அடிக்குது. எல்லார் வீடும் அவன் மாதிரி சூடா இருக்கு. ஆனா உன்னோட வீடு மட்டும் ஏசி போட்ட மாதிரி குளுகுளுன்னு இருக்கு. சொரக்கா, பீர்க்கங்காய் எல்லாமே நல்லா இருக்கு.
ஆமா துணி, இவ்வளவு தக்காளி இவ்வளவு கத்திரிக்காய நான் மார்க்கெட்ல பார்த்தே பல நாள் ஆயிடுச்சு. அதுலயும் இவ்ளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கா. அப்பாடா, உண்மையிலேயே இது ஒரு தோட்டம் மாதிரி தான் இருக்கு. துணி சந்தோஷமா, இதெல்லாம் புஜ்ஜியோட ஐடியா தான் மஹி. வெளியே வெயில அதிகமா இருக்கிறதுனால செடியெல்லாம் காஞ்சு போகுது. அதான் வீட்டுக்குள்ள செடி வச்சா தேவையான அளவுக்கு மட்டும் வெயிலும் காத்தும் உள்ள வரும் இல்லையா? அந்த ஐடியாவை புஜ்ஜி கொடுத்தா நான் அதை அப்படியே செஞ்சேன். சரி, உங்களுக்கு என்ன காய்கறி வேணுமோ பறிச்சுக்கிட்டு போய் நல்லா சமைச்சு பசங்களுக்கு கொடுங்க. தேங்க்ஸ் டோனி. இந்த வெயில் காலத்துல இவ்ளோ ஃப்ரெஷ்ஷான காய்கறி கிடைக்கிறது வரம் கிடைக்கிற மாதிரி. அப்படி துணிக்குருவி அவருடைய தோழிகள் எல்லாரையுமே கூப்பிட்டு அவங்களுக்கு காய்கறிகளை கொடுத்தா. இந்த விஷயம் கொஞ்ச நாள்லயே ஊர் முழுக்க பரவுச்சு. இதே விஷயம் துணியோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சிச்சு காக்காவுக்கும் தெரிய வந்துச்சு. துணியோட வீடு பாக்குறதுக்கு ஒரு காய்கறி தோட்டமா இருக்கிறத பார்த்து அவளுக்கு ரொம்பவுமே பொறாமையாயிடுச்சு. அடடா, என்ன இது, சொரக்காவும் பீர்க்கங்காவும் அவ்வளவு நீள நீளமா, என் புள்ள சின்னவை விட நீளமா தொங்கிக்கிட்டு இருக்கு. அது தக்காளி பழமா ஆப்பிள் பழமா, இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. கத்திரிக்காய் கொத்து கொத்தா காய்ச்சி தொங்குது, கூடவே பச்சை மிளகாவும் காய்ச்சி தொங்குது. அது வீடு மாதிரியே இல்ல, உண்மையிலேயே ஏதோ ஒரு பெரிய தோட்டம் மாதிரி தான் இருக்கு. ஆஹாஹா, இந்த காய்கறிய பார்க்க 2 கண்ணு பத்தலையே. இதுல எல்லா காய்கறியையும் எப்படியாவது நான் திருடிட்டே வந்தாகணும். துணிக்கிட்ட கேட்டா ஏதாவது 2 காய்கறியை கொடுத்து கிளம்புன்னு சொல்லிடுவா. முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு ராத்திரியே எல்லா காய்கறியும் பறிச்சு தேவையான அளவுக்கு வீட்டுல வச்சுக்கிட்டு மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையுமே மார்க்கெட்ல கொண்டு போய் வித்துடணும். அப்படி சிச்சுவோட மனசுக்குள்ள ஒரு கெட்ட எண்ணமும் வந்துச்சு. அன்னைக்கு ராத்திரி நேரம் ஊர்ல அத்தனை பேரும் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது சிச்சு காக்கா ஒரு கோணிப்பைய எடுத்துக்கிட்டு துணியோட வீட்டுக்கிட்ட போச்சு. வீட்டுல துணி புஜ்ஜி 2 பேருமே நல்ல தூக்கத்துல இருந்தாங்க. சத்தம் போடாம யாருக்கும் தெரியாம பொறுமையா சிச்சு காக்கா செவரேறி தாண்டி வீட்டுக்குள்ளார வந்துச்சு. 2 பேருமே நல்லா தூங்குறத பார்த்து அது கதவை திறந்துக்கிட்டு மெதுவா வீட்டுக்குள்ள வந்துச்சு. சத்தம் கொஞ்சம் கூட கேட்கவே இல்ல. அப்பாடா, வீட்டுக்குள்ள வந்தாச்சு. ரொம்ப குளுகுளுன்னு இருக்கே. ஆமா, அந்த பெரிய சொரக்கா தொங்கிக்கிட்டு இருந்துச்சே, அது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி சிச்சு காக்கா பெரிய சொரக்கா எங்க இருக்கு அப்படின்னு தேடிக்கிட்டே போச்சு. அப்போ அங்க இருக்கிற ஒரு பெரிய சொரக்காவ அது உடனே பறிச்சுது. அப்பாடா, கிடைச்சதுடா ஒரு பெரிய சொரக்கா. இத ஒரு வாரத்துக்கு கூட்டு செஞ்சு நல்லாவே சாப்பிடலாம். சிச்சு காக்கா அந்த பெரிய சொரக்காவை எடுத்து பையில போட்டுக்கிட்டா. அதுக்கப்புறமா அங்க இருக்கிற சொரக்கா பீர்க்கங்கா எல்லாத்தையுமே ஒவ்வொன்னா பறிக்க ஆரம்பிச்சா. பறிக்கும் போது ஆஹா, எல்லாம் எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு ஆர்வமா மொத்தமா எல்லாத்தையுமே கட் பண்ணாம அத புடிச்சு இழுக்க ஆரம்பிச்சதும் மொத்த கொடியுமே அவருடைய தலையில வந்து விழுந்துச்சு. அதனால காய்கறி எல்லாம் கூட அவ தலையில டமால்னு வந்து விழுந்துச்சு. சிச்சுவால அந்த வலிய தாங்கிக்கவே முடியல. அவ ரொம்பவும் சத்தமா ஐயோ செத்தண்டா கடவுளே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு அந்த கொடியெல்லாம் அவ உடம்புல சுத்திக்கிச்சு. அவ எவ்வளவு தள்ளுறாளோ அவ்வளோ அந்த கொடி கீழே விழுந்ததெல்லாம் அப்படி இழுத்து மறுபடியும் மேல போகும்போது சிச்சுவையும் சேர்த்து மேல தூக்கிட்டு போயிடுச்சு. சிச்சு காக்கா தலைகீழா தொங்கிக்கிட்டு இருந்தா. என்ன காப்பாத்துங்க, நான் மாட்டிக்கிட்டேன். ஐயோ, இந்த கொடியெல்லாம் பாம்பு மாதிரி என்ன சுத்திக்கிட்டு என்ன தொங்க விட்டுருச்சே. ஐயோ, யாராவது காப்பாத்துங்க, நான் கீழே விழுந்தா என் மண்டை உடைஞ்சிரும். சிச்சு காக்கா ராத்திரி முழுக்க அந்த கொடியிலேயே தான் தொங்கிக்கிட்டே இருந்துச்சு. அடுத்த நாள் காலையில சிச்சு இன்னும் அந்த கொடியில தொங்கிக்கிட்டே தான் இருந்தா. அப்பதான் துணியும் புஜ்ஜியும் எழுந்துச்சு ஹாலுக்கு வந்தாங்க. வந்து பார்த்தா அங்க கொடியில பெருசா கருப்பா ஏதோ ஒரு உருவம் தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. அத பார்த்து துணி புஜ்ஜி 2 பேருமே ஆச்சரியப்பட்டாங்க. கொடியெல்லாம் கீழே விழுந்து போயிருந்துச்சு. அப்போ புஜ்ஜி அந்த கருப்பான உருவத்தை பார்த்து அம்மா அம்மா, என்னம்மா இது, கொடியில கருப்பு கலர்ல ஏதோ பெரிய சொரக்கா முளைச்சு வந்திருக்கு போல தெரியுது. ராட்சசி சொரக்காமா, நேத்து வரைக்கும் இல்லாத சொரக்கா இன்னைக்கு எப்படிமா திடீர்னு வந்திருக்கு? சொரக்காயா? இவ்வளவு பெரிய சொரக்கா எப்படி காய்க்கும் புஜ்ஜி? இரு, பக்கத்துல போய் பாக்குறேன் அப்படின்னு பக்கத்துல போய் பார்த்து புஜ்ஜி, இது சொரக்கா இல்ல, இது நம்ம சிச்சு. அப்போ புஜ்ஜி ஆச்சரியமா சிச்சு அத்தை, என்ன அத்தை பெரிய சொரக்கா மாதிரி கொடியில தொங்கிக்கிட்டு இருக்கீங்க? ஒருவேளை இந்த சொரக்கா கொடிக்கு உரமா இல்லான்னு வந்திருக்கீங்களா? சிச்சு காக்கா வாயில மாட்டிக்கிட்டு இருந்த ஒரு பீர்க்கங்காவை துப்பி அழுதுகிட்டே ஐயோ, நான் சொரக்காவும் இல்ல ஒன்னும் இல்ல, நான் காய்கறிய திருடிட்டு போலான்னு வந்து இங்க மாட்டிக்கிட்டேன். தயவு செஞ்சு காப்பாத்துங்க, என்ன கீழே இறக்குங்க. துணிக்குருவி உடனே போய்
மகிக்கழுகு, சோட்டுக்கிளி, சின்ன காக்கா எல்லாரையுமே கூட்டிக்கிட்டு வந்தவங்க எல்லாருமே தலைகீழ தொங்கிக்கிட்டு இருந்த சிச்சு காக்காவை பார்த்து வயிறு வலிக்க சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சிச்சு காக்கா தலைகீழா தொங்குறத பார்த்து சோட்டுவால சிரிப்ப அடக்கிக்கவே முடியல. ஐயோ, என்ன சிச்சு, என்ன இது? தலைகீழா காய்கறி மாதிரியே தொங்கிக்கிட்டு இருக்க. இப்படி தொங்கணும் அப்படின்னு ஏதாவது வேண்டுதலா என்ன? காய்கறி எல்லாம் திருடிட்டு போலான்னு வந்ததுக்கு இந்த காய்கறி செடிங்களே உனக்கு பாடத்தை கத்து கொடுத்துருச்சு. அதுக்குதான் மத்தவங்க உழைப்ப மட்டும் திருட பார்க்க கூடாதுன்னு சொல்றது. பாவம் சின்ன காக்கா கவலையா, அம்மா இப்படி திருட வந்து ஊர்ல எல்லாரும் முன்னாடி இப்படி மானத்தை வாங்கிட்டியேம்மா, காசு செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கும்போது ஃப்ரீயாவும் எல்லாம் வரணும்னு நினைக்கிறது தப்பு இல்லம்மா. அப்போ சிச்சு காக்கா, டேய், அம்மாவை திட்டினாலும் பரவாயில்லடா, முதல்ல நீ இறக்கி விட்டுட்டு அப்புறமா திட்டுங்கடா, மயக்கமா வருது, தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்குடா, இனிமே நான் எதையும் திருட மாட்டேன். துணி, என்ன மன்னிச்சிடு, தயவு செஞ்சு யாராவது என்ன கொஞ்சம் கீழே இறக்குங்க. அப்போ துணிக்குருவி சிரிச்சுக்கிட்டே, பரவாயில்ல விடு சிச்சு, உனக்கு அறிவு வந்துச்சுல, அதுவே போதும். கஷ்டப்பட்டு உழைச்சா இதை விட நல்ல காய்கறிய உன்னால வளர்க்க முடியும். சரி, இப்ப நான் உன்னை கீழே இறக்குறேன். ஆனா ஒண்ணு, காய்கறி வேணும்னா என்கிட்ட கேட்டு வாங்கிக்கோ, சரியா? எல்லாரும் சேர்ந்து ரொம்பவும் கஷ்டப்பட்டு சிச்சுவோட கால்ல சுத்திக்கிட்டு இருந்த கொடி எல்லாத்தையும் எடுத்தாங்க. சிச்சு காக்கா சேஃபா கீழே லேண்ட் ஆனா. அவளுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணியை கொடுத்து அவளை ஒரு பெட்ல போய் உட்கார சொன்னாங்க. அவளும் உட்காந்துக்கிட்டு இருந்தா. அப்போ சிச்சு காக்கா வலி தாங்க முடியாம, ஐயோ, ஒரு ராத்திரி முழுக்க தலைகீழா தொங்கிக்கிட்டே இருந்ததுல எனக்கு என் காலெல்லாம் வாய்க்குள்ள இருந்து வர மாதிரி இருக்கு. கை கால் எல்லாம் உண்மையிலே ரொம்ப வலிக்குதுரா சின்னோ. சோட்டுக்கிளி சிரிச்சுக்கிட்டே, சிச்சு, இப்ப துணியோட வீடு சாதாரண வீடு இல்ல, அது ஒரு தோட்டமா இருக்கு. அவ கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கா, அதுக்கான பலன் அவளுக்கு கிடைச்சிருக்கு. ஆனா அந்த பலனை திருட பாத்தியா? தப்புதான், நான் பண்ணது தப்புதான். இனிமே இந்த மாதிரி திருட்டுத்தனத்துக்கெல்லாம் நான் வரமாட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்கப்பா அப்படின்னு சிச்சு காக்கா சின்னவ கூட்டிக்கிட்டு அங்கிருந்து ஓடியே போயிடுச்சு. சிச்சு காக்கா ராத்திரி முழுக்க அப்படி தலைகீழா தொங்கிக்கிட்டே இருந்தது நினைச்சு எல்லாருமே வயிற்று பிடிச்சுக்கிட்டு பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெயில் காலத்தில் குகையில் குடும்பம். ஆனந்தபுரம் அப்படிங்கிற கிராமத்துல அது ஏப்ரல் மாசம் அப்படிங்கறதுனால சூரியன் நெருப்ப அள்ளி வாரி கொட்டிக்கிட்டு இருந்தான். குளம் குட்டை எல்லாமே வத்தி போய் எங்கேயுமே தண்ணியே இல்ல. பறவைங்க அங்க வாழ முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருமே அந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு நோக்கி போய்கிட்டு இருந்தாங்க. துணி அவளுடைய பொண்ணான புஜ்ஜி கூட அவ வீட்டு வாசல்ல நின்னுக்கிட்டு இருந்தா. துணியோட கையில ஒரு பழைய இரும்பு பெட்டி இருந்துச்சு. அதுல துணி புஜ்ஜியோட பழைய துணிங்க, சில பாத்திரங்க, கொஞ்சம் சாப்பாடு மட்டும்தான் இருந்துச்சு. துணியோட கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. பாத்தியா புஜ்ஜி நம்ம நிலைமைய? ஒரு காலத்துல நம்ம வீட்டுல ஏசி ஃபேன் எல்லாமே இருந்துச்சு. உன்னோட பிறந்த நாளுக்கு ஊர்ல இருக்கிற அத்தனை பேரையும் கூப்பிட்டு நம்ம சாப்பாடு போடுவோம். ஆனா இப்போ இங்க சாப்பிட சாப்பாடு இல்லாம, குடிக்க தண்ணி இல்லாம நாம ஊரை விட்டு போற நிலைமை ஏன் தான் நமக்கு வந்துச்சுன்னு தெரியல. இந்த மண்ணை விட்டு போறது நினைச்சாலே எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. புஜ்ஜி அவங்க அம்மாவை பார்த்து சமாதானப்படுத்தி, அம்மா, பழைய நினைவுகளால நாம இங்க வாழ முடியாது. அந்த ஏசி ஃபேன் வசதியான வாழ்க்கைய மறந்துடு. நாம இன்னும் இங்கே இருந்தோம்னா இந்த வெயில்ல சாம்பல் ஆகுறது என்னமோ உறுதி. அதனால நம்ம உறுதியா வச்சுக்கிட்டு இந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போலாம். வாமா. இந்த பெட்டியோட பாரத்தை விட உன் கண்ணீர் தாம எனக்கு பெரிய பாரமா இருக்கு. நம்ம உயிரோட இருந்தா தானே நம்ம ஊரை எப்படியாவது மாத்த முடியும். அப்படி ரெண்டு பேருமே அவங்க பெட்டியை எடுத்துக்கிட்டு அந்த ஊரை காலி பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. ரொம்பவும் வருத்தத்தோட தான் அவங்க போய்கிட்டு இருந்தாங்க. பெட்டியை சுமந்துக்கிட்டு அவங்க ஊரை தாண்டி போகும்போது அவங்க மனசுல இருந்த வலிய வார்த்தைகளால அவங்களால சொல்ல முடியாத அளவுக்கு இருந்துச்சு. அப்படி அவங்க ரெண்டு பேரும் போய்கிட்டு இருக்கும் போது அதே ஊரை விட்டு காலி பண்ணிட்டு போற சிச்சுவும் லூசியும் வழியில பார்த்தாங்க. என்ன துணி, நீயும் கிளம்பிட்டியா? ஒரு காலத்துல நம்ம எல்லாரும் ஒன்னா இந்த ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருந்தோம். பணம் நிறைய வச்சுக்கிட்டு எல்லாரும் தனித்தனியா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தோம். ஆனா இப்போ இந்த வெயில் நம்மள இந்த ஊரை விட்டு வெளியில துரத்துது. உன்னை இந்த நிலைமையில பாக்கும்போது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு துணி. ஆமா துணி, நம்ம ஊர்ல ஒரே ஒரு மரம் கூட பச்சை பசேல்னு இல்ல. சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம இந்த ஊர்ல வாழ முயற்சி பண்ணா உயிர் தான் போகும். நாங்க கிழக்கு திசையில போய்கிட்டு இருக்கோம். அங்க ஒரு காடு பச்சை பசேல்னு இருக்கான். நீங்களும் மேற்கு திசையில போங்க, அங்கேயே சாப்பிட பழங்கள் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. வாழ்க்கையில அதிர்ஷ்டம் இருந்தா மறுபடியும் ஒருத்தங்க பாத்துக்கலாம். சரி லூசி, நீ சொல்றது உண்மைதான். உசுரோட இருந்தா என்னைக்காவது ஒரு நாள்
நாம எல்லாரும் மறுபடியும் சந்திப்போம். சரி, பார்த்து போயிட்டு வாங்க. துணியும் புஜ்ஜியும் ரொம்ப தூரம் நடந்து ஒரு காட்டுக்குள்ள போனாங்க. அங்க ஒரு மரத்தோட நிழல்ல உட்காந்துக்கிட்டு புஜ்ஜி ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தா. துணிக்கும் ரொம்பவே சோர்வா இருந்துச்சு. அவளுக்கு ரொம்ப தாகமும் எடுக்க ஆரம்பிச்சுது. அப்பாடா, இங்க காத்து சில்லுன்னு வீசுது. இங்க மரங்கள் எல்லாம் பச்சை பசேல இருக்கு. நாம கொஞ்ச நாளைக்கு இங்க சந்தோஷமா வாழ முடியும்னு எனக்கு தோணுது. ஆனா இப்போ தாகத்துல என் தொண்டை வறண்டு போச்சு. பசி வேற எடுக்குது. ஏதாவது சாப்பிடணும் போலவே இருக்கு புஜ்ஜி. அம்மா, நீ இங்கே இரு. நான் காட்டுக்குள்ள போய் குடிக்கிறதுக்கு தண்ணியோ இல்ல சாப்பிட ஏதாவது பழங்களும் கிடைக்குதா அப்படின்னு பாத்துட்டு வரேன். நீ ரொம்ப டயர்டா இருக்க, உன்னால பறக்க முடியாது. நீ இங்கேயே உட்காந்துரு, நான் போய் ஏதாவது எடுத்துட்டு வரேன். அப்போ துணி பயந்து போய், வேண்டாம் புஜ்ஜி, காடு ரொம்ப அடர்ந்த காடு. இந்த காட்டுல கொடூரமான மிருகங்கள் இருக்கும். எங்க போனாலும் நாம 2 பேரே போலாம். உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் அம்மா எப்படி உசுரோடு இருக்கிறது? அம்மா, நான் என்ன சின்ன பொண்ணா? நான் டிகிரி முடிச்சே 1 வருஷம் ஆகுதும்மா. நம்ம சூழ்நிலை சரியில்லை அப்படிங்கறதுனால இப்படி நம்ம வேற வேற இடத்துக்கா போய்கிட்டு இருக்கோம். அப்படி இல்லாம நம்ம சூழ்நிலை சரியா இருந்திருந்தா இந்நேரம் சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை பார்த்துட்டு உன்னையும் வீட்டையும் நான் நல்லபடியா பார்த்துப்பேன். என் படிப்பு இருக்கம்மா என் கூட. என் படிப்பு என்ன காப்பாத்தும். நீ ரொம்ப டயர்டா இருக்க. நீ வந்தனா மயக்கம் போட்டு விழுந்துருவ. நீ இங்கே உட்காந்துரு. உன் பொண்ணு உனக்காக தண்ணி சாப்பாடு எல்லாத்தையும் கொண்டு வருவேன் பாரு. அப்படி புஜ்ஜி அவங்க அம்மாவுக்காக சாப்பாடு தண்ணி தேடிக்கிட்டு போய்கிட்டு இருக்கும்போது கொஞ்ச தூரத்துல அவன் ஒரு குகைய பார்த்தா. அந்த குகை பாக்குறதுக்கு ரொம்பவும் அழகா இருந்துச்சு. அவ அந்த குகைக்குள்ள போய் பார்க்கும்போது ஏற்கனவே அந்த குகையில வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு பையன் வெளியில வந்தான். புதுசா வந்திருக்கிற பறவைய பார்த்து அந்த பையன் ரொம்பவும் கோவமா, யார் நீ? எங்க குகைக்குள்ள ஏன் வந்த? அப்படின்னு பன்னு கோவமா கேட்டதுமே புஜ்ஜி பாவம் பயந்தே போயிட்டா. ஐயோ சாரிங்க, நீங்க இருக்கிற விஷயம் எனக்கு தெரியாது. ஆமா, நீ நீ பன்னு தானே? அட புஜ்ஜி, நீயா? ஆமா, நான் பன்னு, உன்னோட கிளாஸ்மேட் தான். ஆமா, நீ என்ன உங்க ஊரை விட்டுட்டு இந்த காட்டுல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? டேய் பன்னு, எப்படிடா இருக்க? எங்க ஊர்ல தண்ணி பஞ்சம்டா, அதனால நானும் அம்மாவும் இந்த காட்டுக்கு வந்திருக்கோம். ஆமா, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? இந்த ரூம் என்னடா ஏசி போட்ட மாதிரி இருக்கு. நம்ம ஊர்ல ஏசி போட எவ்வளவு செலவு பண்ணுவோம், ஆனா இங்க சாதாரணமாவே ரொம்ப குளுகுளுன்னு இருக்கே. அது மட்டும் இல்ல, இங்க ஒரு நல்ல நறுமணமும் இருக்கு. ஐயோ, உங்க அம்மா வெளியில இருக்காங்களா? சீக்கிரமா உள்ள கூட்டிட்டு வா. எங்க ஊர்லயே கஷ்டம்னு சொல்லிதான் நாங்க இங்க வந்தோம். இரு, எங்க அம்மாவை கூப்பிடுறேன். அம்மா, அம்மா, கொஞ்சம் வெளியில வாமா. சோட்டு உடனே வெளியில வந்தா. புஜ்ஜிய பார்த்த உடனேயே சோட்டு ரொம்பவும் ஆச்சரியப்பட்டா. ஏன்னா சின்ன வயசுல பன்னுவும் புஜ்ஜியும் ஒன்னா படிக்கும் போது நிறைய தடவை புஜ்ஜி அவங்க வீட்டுக்கு வந்திருந்தா. புஜ்ஜி, எப்படிமா இருக்க? அம்மா வெளியே வெயில உட்காந்துக்கிட்டு இருக்காங்களா? பன்னு, போய் சித்திய கூட்டிட்டு வா. பன்னு உடனே போய் வெளியில உட்காந்து இருந்த துணிய உள்ள கூட்டிக்கிட்டு வந்தான். துணி உள்ள வந்த உடனேயே, சோட்டு, நீ எப்ப இங்க வந்த? இந்த வீடு உண்மையிலேயே அரண்மனை மாதிரி இருக்கு. அங்க ஏசியே போட்டிருந்தாலும் கூட இப்படி குளுகுளுன்னு இருக்காது. வீடு ரொம்ப அழகா இருக்கு. வெயில் நம்மள கொடுமைப்படுத்தினாலும் இயற்கை நம்மள காப்பாத்ததில்ல. உண்மையிலே இந்த வீடு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. துணியும் புஜ்ஜியும் கொஞ்ச நேரம் அந்த குகையில ஓய்வு எடுத்தாங்க. அப்ப துணி அவங்களுக்கு குடிக்கிறதுக்காக தண்ணியும் சில பழங்களையும் கொண்டு வந்து கொடுத்தான். அந்த பழங்கள் தேனை விட இனிப்பா இருந்துச்சு. துணி, நாங்க காட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. காட்டுல கொடூரமான மிருகங்கள் இருக்கும், ஆபத்து அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனா காட்டு விலங்குகளுக்கு நாம எந்த தீங்கும் செய்யாத வரைக்கும் அதுங்களும் நம்ம எதுவுமே செய்யாது. நேத்து ராத்திரி நாங்க தூங்கிக்கிட்டு இருக்கும் போது எங்க குகைக்கு வெளியில தான் ஒரு கரடி சுத்திக்கிட்டு இருந்துச்சு. அது தாகத்துல தண்ணி குடிக்கிறதுக்காக தான் வந்துச்சு. அத சீண்டாத வரைக்கும் அதுவும் நம்மள எதுவுமே செய்யாது. உண்மையாவா? கரடி வந்துச்சா? பன்னு, உனக்கு பயமா இருக்கலையாடா? இல்ல புஜ்ஜி, இங்க மிருகங்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நம்ம ஊர்ல இருக்கிற மனுஷங்களை பார்த்துதான் நம்ம பயப்படணும். இங்க மிருகங்க நம்மள எதுவும் பண்ணாது. சொல்லப்போனா ஆத்தங்கரையில விளையாடும் போது மான்குட்டி எல்லாமே தண்ணி குடிக்க வரும். அந்த காட்சியை பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். நாங்களும் அந்த ஆத்துல இருந்து தான் தண்ணியை கொண்டு வருவோம். அது ஃப்ரிட்ஜில் வச்சதை விட ரொம்ப சில்லுன்னு இருக்கும் தெரியுமா? ஒரு வாரத்துக்கு அப்புறமா புஜ்ஜி சாப்பாடு தேடிக்கிட்டு காட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல ரொம்பவும் சோர்வடைஞ்சி சிச்சு காக்கா லூசி நின்னுகிட்டு இருக்கிறத பார்த்து புஜ்ஜி உடனே அவங்க பக்கத்துல போனா. சிச்சு அத்தை, லூசி ஆண்டி, நீங்க இங்க நீங்க வேற பக்கமா தானே போனீங்க. இங்க என்ன பண்றீங்க? அவங்க பொருளுங்கெல்லாம் எங்க? சிச்சு ரொம்பவும் சோர்வா, புஜ்ஜி,
நாங்க தப்பான வழியில போயிட்டோமா. நம்ம ஊரை தாண்டி போன உடனேயே எல்லாமே ஒரே வறண்ட காடுதான். எங்கிருந்தோ சில்லுன்னு காத்து வீசிச்சுன்னுதான் அந்த பக்கமா தேடி வந்தோமா. போன இடத்துல எங்க பெட்டிங்கள திருடங்க வர திருடிக்கிட்டு போயிட்டாங்க. எதுவும் இல்லாம நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இங்க வந்திருக்கோமா. கவலைப்படாதீங்க, நாங்க ஒரு குகையில வாழ்ந்துகிட்டு இருக்கோம். என்னோட கிளாஸ்மேட் பன்னுவும் பன்னுவோட அம்மாவும் தான் அந்த குகையில இருந்தாங்க. இப்ப நாங்களும் அங்கதான் தங்கியிருக்கோம். வாங்க, அவங்க கிட்ட பேசி உங்களுக்கும் தங்கறதுக்கு நான் இடம் வாங்கி கொடுக்கறேன். அந்த குகையில நம்ம சந்தோஷமாவே இருக்கலாம். அப்படி லூசி சிச்சோ 2 பேருமே சோட்டுவோட குகைக்குள்ள போனாங்க. அவங்களும் அங்கவே வாழ ஆரம்பிச்சாங்க. எல்லாருக்கும் அவங்க நிறைய உதவிகளை செஞ்சுக்கிட்டு அதே குகையில அவங்களும் அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. டோனி, எங்களை மன்னிச்சிடு. நாம எல்லாருமே ஊர்ல இருக்கும்போது பணம் இருக்கு அப்படிங்கிற திமிரல ஒருத்தங்க எதுக்குமே கூப்பிட்டுக்கிட்டதும் இல்ல, சந்தோஷமா வாழ்ந்ததும் இல்ல. ஆனா இந்த வறட்சி நம்ம எல்லாரையுமே ஒண்ணுதான் அப்படின்னு காட்டிடுச்சு. இந்த குகைதான் இப்ப நம்ம எல்லாருக்கும் ஆதரவா இருக்கு. இப்படி நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. எல்லாருமே அந்த குகையில ரொம்ப சந்தோஷமா தான் அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. சாயந்தர நேரம் புச்சி பன்னும் 2 பேருமே அவங்க குகை வாசல்ல உட்காந்துக்கிட்டு ஆத்தங்கரையோரமா பாத்துக்கிட்டு இருக்கும்போது ரொம்பவும் அழகா இருக்கிற மான்கள், யானைங்க எல்லாமே ஆத்துல தண்ணி குடிக்கிறதுக்காக வந்துகிட்டு இருந்துச்சுங்க. அந்த மான்களும் இவங்கள பார்த்து கண்ணடிச்சுக்கிட்டு இருந்துச்சுங்க. அதுங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சுங்க. 2 பேருமே அழகா உட்காந்துக்கிட்டு யானைகளையும் மான்களையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. புஜ்ஜி, பாத்தியா, நாம வளர்ச்சின்னு சொல்லி ஊருக்குள்ள இருக்கிற எல்லா மரங்களையும் வெட்டி பில்டிங்கா ஏத்திக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் இப்ப அங்க தண்ணி இல்லாம சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டு மறுபடியும் இதே காட்டுக்கு திரும்பி வந்திருக்கோம். இந்த காட்டுல பசுமை அப்படியே இருக்கு. இங்க இருக்கிற பறவைங்க, விலங்குங்க எல்லாமே எவ்வளவு சந்தோஷமா வாழுது இல்ல புஜ்ஜி? ஆமாண்டா பன்னு, இந்த காடு நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கத்து கொடுத்திருக்கு. நாம 2 பேருமே படிச்சவங்க. நாமளும் இத வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க கூடாது. நம்ம ஊரை நாம சரி பண்ணியே ஆகணும். அங்க நிறைய மரங்களை நடணும். மழை தண்ணிய சேகரிக்கிறதுக்கான திட்டத்தை நாம செயல்படுத்தணும். அப்பதான் நம்ம ஒரு பழையபடி பச்சை பசேல்னு மாறும். பெரியவங்களுக்கும் இது எல்லாத்தையும் எடுத்து சொல்லணும். அப்பதான் அவங்களுக்கும் புரியும். நமக்கு அவங்க முடிஞ்ச உதவிகளையும் செய்வாங்க. ஒரு நாள் திடீர்னு இடி மின்னல் சத்தத்தோட பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சது. மழை பெய்யறத பார்த்து பறவைங்க எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. அவங்க எல்லாரும் அந்த மழைக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஊர்ல இருக்கிற ஆறு குளம் எல்லாமே தண்ணியால நிறைஞ்சு போச்சு. இப்போ மறுபடியும் அவங்க ஊரு பச்சை பசேல்னு ஆகுறதுக்கான ஒரு வாய்ப்பு. எல்லாருமே சந்தோஷமா வெளியில வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு நாள் எல்லாரும் ஊருக்காக கிளம்புனாங்க. சோட்டு, உன்னாலதான் நாங்க இன்னைக்கு உசுரோடவே இருக்கோம். இந்த குகை எங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய பாடத்தையும் கத்து கொடுத்துருக்கு. பணம் இருந்தா எல்லாத்தையும் சாதிக்க முடியாது. எப்பவுமே ஒற்றுமையா இருக்கிறதுலதான் வெற்றி இருக்குன்னு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஆமாட்டோனி, என்ன நீ மன்னிக்கணும். எப்பவுமே ஊர்ல உன்னை நான் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பேன், பணத்திமுறை காட்டுற அப்படின்னு. ஆனா நானும் அதை தான் காட்டியிருக்கேன். இனிமே நாம எல்லாரும் பணத்திமுறைலாம் வாழக்கூடாது. ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க உதவி செஞ்சுக்கிட்டு நம்ம ஊரை எப்படியாவது சரி பண்ணி அங்க நாம சந்தோஷமா வாழ முயற்சி பண்ணணும். அப்படி எல்லாருமே சோட்டுவுக்கும் அந்த குகைக்கும் நன்றிய தெரிவிச்சுட்டு அவங்க ஊருக்கு கிளம்புனாங்க. வழியில மான்களை பார்த்தாங்க. ஆனா இந்த தடவை மானுங்களும் அவங்கள பார்த்து பயப்படல, அவங்களும் மானுங்களை பார்த்து பயப்படல. எல்லாரும் இந்த பூமியில வாழ்ற உயிர்கள் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எல்லாரும் சந்தோஷமா அவங்க ஊரை போய் சேர்ந்தாங்க. இப்பவே ஊரை சுத்தி முடிஞ்ச வரைக்கும் மரங்களை நடணும். இந்த மழை காலத்துல வர தண்ணிய வீணாக்காம எப்படியாவது நாம சேர்த்து வைக்கணும். அடுத்த வருஷம் வெயில் காலத்துல நமக்கு தண்ணி பஞ்சமோ சாப்பாட்டுக்கு பஞ்சமோ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பறவைங்க எல்லாரும் ஒற்றுமையா ஒரு முடிவெடுத்தாங்க. அவங்க முடிவெடுத்தபடியே நடந்துகிட்டதுனால அடுத்த வருஷம் வெயில் வரும்போது அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கல. ஆக மொத்தத்துல போன வருஷம் அந்த குகை கத்து கொடுத்த ஒரு பாடத்தினால இன்னைக்கு அவங்க சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க.